இன்றைக்கி வெங்காய சட்னி செய்ய போகிறேன். அதுக்கு 10-25 வெங்காயம் இப்படி ஒரு தோல் வச்சு வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் புளி, 4-5 வரமிளகா, கொஞ்சம் பூண்டு. இதெல்லாம் போட்டு எப்படி செய்யணும்னு காமிக்கிறேன். முதல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வடைச்சட்டி வச்சு அடுப்பு பற்ற வச்சு உளுந்தம்பருப்பி கடலைப்பருப்பையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் செவந்து வரட்டு. கொஞ்சம் செவந்துருச்சு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்புமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். மிளகாயும் சேர்த்துக்கலாம். பூண்டையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிட்டு வெங்காயமெல்லாம் இப்போ சம்பல் நல்லா வெங்காய சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குது. இட்லி தோசைக்கு சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கு. நல்லா வெங்காயத்தை வணக்கிங்க. நல்லா இன்னும் கொஞ்சம் வணங்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான போட்டுக்கு நான் 4-5 வரமிளகா போட்டுருக்கிறேன். காரம் அதிகமாக வேணும் அதிகமாக போட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். புளி இதோட சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிட்டு நீங்கள் வேணும் தக்காளி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சேர்க்காதே அரைச்சிக்கலாம். நான் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். புளி மட்டும் சேர்த்துட்டு விட்டுக்கலாம். எல்லாம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். ஞாபகம் அரைச்சிக்கலாம். அரைச்சி தாளிச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா சட்னி அரைச்சாச்சு. ஆறுனதுக்கப்புறம் நீ தாளிச்சிக்கலாம். ஒரு வடைச்சட்டி வச்சுங்க. நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தால் ஊற்றுங்க. நான் கடலெண்ணெய் தான் ஊற்றுறேன். எண்ணெய் காயிட்டு கடுகு ஊற்றிக்கலாம். கடுகு உரிட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். சட்னி சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு நிமிஷம் வணக்கிக்கலாம்.
இந்த அளவுக்கு ஒரு நிமிஷம் ஓட்டிங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த வெங்காய சட்னி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாமே சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.